Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today. OPS, டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மற்றும் சசிகலா ஆகியோரின் புதிய அணியால் எடப்பாடி பழனிசாமிக்கு கூடுதல் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. தேவர் ஜெயந்தி நாளில் 3 பேரும் இணைந்து தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்தியதன் பின்னணியில் வேறு சில காரணங்களும் உள்ளதாக பார்க்கப்படுகிறது. இதில் அம்மாவின் கட்சியாகிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி. எடப்பாடி என்கிற துரோக மனிதன் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு எதிரி. அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழாவில் புதிய அணி ஒன்று உருவாகி உள்ளது. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட டிடிவி தினகரன் மற்றும் OPS ஆகியோர் இணைந்திருந்த சூழலில் தற்போது செங்கோட்டையனும் சேர்ந்திருக்கிறார். கடந்த மாதமே OPS, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை செங்கோட்டையன் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவுகளை பின்பற்றியதால் செங்கோட்டையனின் எதிர்ப்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததாக பார்க்கப்பட்டது. ஆனால் திடீரென OPS உடன் ஒரே காரில் மதுரையிலிருந்து பசும்பொன் வரை சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி இருக்கிறார் செங்கோட்டையன். அவர்களுடன் டிடிவி தினகரனும் இணைந்ததால் மூவர் அணியாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மூவர் அணியுடன் சசிகலா இணைந்திருப்பதால் எடப்பாடி பழனிசாமிக்கு புதிய சிக்கல் உருவாகியுள்ளது. இவர்கள் 3 பேரும் சந்திக்க சாதாரணமாக ஒரு நாளினை தேர்வு செய்திருக்கலாம். ஆனால் சரியாக தேவர் ஜெயந்தி நாளில் சந்திக்கலாம் என முடிவு செய்ததன் பின்னணியில் ஒரு முக்கியமான கணக்கு இருப்பதாகவே தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கும் முக்குளத்தோர் சமூக மக்களுக்கும் தொடக்கம் முதலே பொருந்தவில்லை. குறிப்பாக 2021 தேர்தலுக்கு முன்பு சட்டசபை கூட்டத்தின் கடைசி நாளில் வன்னியருக்கு 10.5% இட ஒதுக்கீட்டை அறிவித்தார். இதனால் முக்குளத்தோர் சமூக மக்களின் ஆதரவு அதிமுகவுக்கு குறையத் தொடங்கியது. அதன் பின்பு முக்குளத்தோர் சமூக மக்களின் முகமாக அறியப்பட்ட OPS-ஐ கட்சியிலிருந்து நீக்கினார். இதனால் தென் மாவட்டங்களில் அதிமுக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது. நாடாளுமன்ற தேர்தலில் தேனி, நெல்லை, கன்னியாகுமரி, மதுரை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இந்த நிலையில் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த OPS, டிடிவி தினகரன் ஆகியோர் தேவர் ஜெயந்தி நாளில் செங்கோட்டையனுடன் இணைந்து புதிய வியூகம் அமைத்துள்ளதாக தெரிகிறது. இதன் மூலமாக முக்குளத்தோர் சமூக மக்களின் ஆதரவு அதிமுக பக்கம் செல்வதை தடுப்பதோடு எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் கொங்கு மண்டலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் செங்கோட்டையன் செல்வாக்குடன் இருந்து வருகிறார். கடந்த தேர்தலில் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் வென்றது. கோவையில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியவில்லை. இந்த முறை ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாக 2 தொகுதிகளையும் கோவையில் 3 இடங்களில் வென்றால் கூட திமுகவுக்கு லாபம்தான். இதனை தென் மாவட்டங்களில்தான் எடப்பாடி பழனிசாமியால் சரி செய்ய முடியும். ஆனால் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலையை உருவாக்க மூவர் அணி தயாராகி வருகிறது. ஏற்கனவே விஜயால் பிரியும் வாக்குகளை எடப்பாடி பழனிசாமி சரி செய்ய வேண்டிய தேவை உள்ளது. தற்போது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற முக்கிய தலைகள் தனி அணியாக இணைவது அதிமுகவின் வாக்குகளை மேலும் பிரிக்கும். இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சோதனை மேல் சோதனை வருவதாக கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். Subscribe to One India and never miss an update. Indian Princess, the exclusive store for women. Fashion starts from 399 only. Visit your nearest store today.